Hi friends, welcome back to Sabaya kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஈத் ஸ்பெஷல் ஸ்வீட் டொமேட்டோ ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. நான் போடுற புது டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். நான் இன்றைக்கி 5 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். பெரிய தக்காளியாக இருந்தால் 5 போதும். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதை 4ஆக கட் பண்ணிக்கலாம். அந்த மேலே உள்ளதை மட்டும் எடுத்துகிட்டு 4ஆக கட் பண்ணி இதை நம்ம வேக வைக்க போகிறோம். இதில் ஒரு அரை கிளாஸ், அதாவது சின்ன கிளாஸில் அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா வேக வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. வெந்த பிறகு இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இது நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டு மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. கட்டி இல்லாமல் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போது ஒரு பேனில் ஹீட் பண்ணிவிட்டு இதை சேர்க்க போகிறோம். இதில் தண்ணி சேர்க்காமல் நல்லா அரைச்சிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வேக வச்ச தண்ணி இருக்கும் இல்லையா, அதோடு சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ பேனில் சேர்த்து இது தண்ணி சத்து போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதித்து வரும். ஸோ அது கொதித்து வந்து நல்லா தண்ணி வற்றி நமக்கு வெறும் அந்த தக்காளி பேஸ்ட்டு மட்டும் இருக்கும். பாருங்கள், நல்லா கொதிக்குது. இது ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், ஏன்னா நம்ம தண்ணி எல்லாம் வற்றி வரணும் இல்லையா. ஸோ அதனால் இது நல்லா குக் ஆகணும். இங்கே பாருங்கள், தண்ணி எல்லாம் ஒரு 10 மினிட்ஸில் தண்ணி எல்லாமே வற்றிருச்சு. இப்போது வெறும் நமக்கு தக்காளி பேஸ்ட்டு மட்டும்தான் இருக்குது. இப்போது இதில் 3/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த கப்பில் நான் 3/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சுகர் சேர்த்தோன்னா அதிலேருந்து தண்ணி வரும் இல்லையா, ஸோ அதுவும் நல்லா வத்துற அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கலர் வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக கலர் சேர்த்துக்கலாம், ஃபுட் கலர். பட் இது தக்காளியே டார்க் கலர்னால் நான் இன்றைக்கி கலர் சேர்க்கலை. உங்களுக்கு லைட் கலராக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கலர் சேர்த்துக்கலாம். இதை நல்லா திக்காக ஆகிற வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் குக் ஆகிடுச்சு. இப்போது கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வற்றி வரட்டும். இப்போது இது நல்லா வற்றி வந்த பிறகு சுருண்டு வருது பாருங்கள். இது நல்லா இப்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து அதை 3 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. கரைச்சி வச்சு அதில் சேர்த்துக்கலாம். இது சேர்க்குறனால நமக்கு அல்வா மாதிரி சுருண்டு வரும். இதையும் சேர்த்து நல்லா திக்காகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. கையை வச்சு கிண்டிகிட்டே இருங்க, இல்லைன்னா உங்களுக்கு ஒட்டிக்கும். இப்போது இன்னொரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். மொத்தமாக 5 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்க்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, மொத்தமாக ஒரே நேரத்தில் சேர்க்க வேண்டாம். இப்போ ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கேன். இது நல்லா சுருண்டு வரட்டும். பாருங்கள், இதை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் இப்படி கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரமாக ரெடி ஆயிரும். இப்போது இன்னொரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து முந்திரியை வறுத்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா பாதாம் கூட சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வறுத்துட்டு இதை லாஸ்ட்டாக சேர்க்க போகிறோம். இந்த முந்திரிக்கு வேறு நம்ம 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறோம். டோட்டலாக 7 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்க போகிறோம். இதில் கோக்னட் ஆயில் கூட சேர்க்கலாம், இன்னும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வெறும் நெய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். பாருங்கள், நல்லா சுருண்டு வந்துருச்சு அல்வா மாதிரி. இதில் நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே இறக்கிடலாம். இறக்கினிங்கன்னா ஜாமாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம இப்போ அல்வா செய்கிறனால இன்னும் கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா சுருண்டு வர வரைக்கும் குக் பண்ண போகிறோம். உங்களுக்கு ஜாம் மாதிரி வேணும்னா நீங்கள் கொஞ்சம் முன்னாடி குக் பண்ணி இறக்கிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா சுருண்டுருச்சு. இப்போ நம்ம தாளித்து வச்சுருந்த முந்திரியை சேர்க்க போகிறோம்.
சேர்த்து கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த ஸ்வீட்டில் கொஞ்சம் காரமாக நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கிடைக்கும். அதையும் சேர்த்து நல்லா இங்கே பாருங்கள், அல்வா ரெடி ஆயிடுச்சு. நல்லா சுருண்டு வந்துருச்சு. இந்த ஸ்வீட் பிரியாணிக்கு சைடிஷாக சாப்பிட்லாம், டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், அல்வா ரெடி ஆயிருச்சு, நல்லா சுருண்டு வந்துருச்சு. இப்போது நம்ம இதை ஆஃப் பண்ணி சூப்பராக சர்வ் பண்ணிடலாம். இது சப்பாத்தி தோசை கூட தொட்டு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இந்த ஸ்வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சூப்பரான தக்காளி ஸ்வீட் அல்வா ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.